மொபைல் நெட்வொர்க்ஸ்ல நாளுக்கு நாள் ஒரு புது புது டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம 1980ஸ்ல இருந்து இன்னைக்கு 2019 டிசம்பர் வரைக்கும் நிறைய எவல்யூஷன் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம 4G நெட்வொர்க்கிங்க இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 5G நெட்வொர்க் நோக்கி நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கோம். 2020ல நிச்சயமா எல்லாருமே அந்த 5G நெட்வொர்க்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நாளாக கடந்து வந்த அந்த நெட்வொர்க்கோட எவல்யூஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெட்வொர்க்கோட எவல்யூஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஃப்ரம் 1Gல இருந்து இன்னைக்கு டெஸ்டிங்ல இருக்கிற 5G வரைக்கும் நம்ம எப்படி எவல்யூஷன் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மொபைல் நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ண காலத்துல அது 1G அப்படின்ட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ட்டு சொல்லல, அதுக்கு எந்த பேருமே வைக்கல. அவங்களோட மெயின் மோட்டிவேஷன் என்னவா இருந்தது அப்படின்னாக்க, ஒரு வாய்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு, ஒரு இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போய் எண்ட் யூசருக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களோட மெயின் மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண நெட்வொர்க் தான் ஃபர்ஸ்ட் நெட்வொர்க். அண்ட் அந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அனலாக் சிக்னல்ஸை தான் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு எண்ட் டு எண்ட் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 1980ல இருந்து 2003 வரைக்கும் இருக்கிற காலத்தை செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோன் நெட்வொர்க்ஸ்ல செகண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய கேப். அண்ட் இந்த கேப்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆச்சு. நிறைய புது புது டெக்னாலஜிஸ், புது புது பரிமாற்றங்கள்லாம் வந்தது. அண்ட் இதெல்லாமே இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4G இருக்கட்டும், இல்ல 2020ல நம்ம யூஸ் பண்ண போற 5G நெட்வொர்க்குக்கான மிகப்பெரிய பேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2G நெட்வொர்க்கோட முதல் பரிமாற்றமா GSM அப்படின்ட்டு வந்தது, குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். இன்னைக்கு நம்ம அதை கேட்டோம்னா நமக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இது வெறும் 30ல இருந்து 35 கிலோ பிட்ஸ் வரைக்கும் தான் உங்களால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 1Gயை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அண்ட் இந்த 2Gக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த வாய்ஸ்க்கு மேல உங்களால ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த டேட்டாவோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 30ல இருந்து 35 கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு சின்ன ஒரு நெட்வொர்க்ல நம்மளால அப்போதான் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வர 0000 ஃபோனாக இருக்கட்டும், இல்லை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் தான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். மல்டிமீடியா மெசேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் தான் இருந்தது. அதில் நம்ம பிக்சர் மெசேஜஸ்லாம் டெக்ஸ்டோட அந்த கேரக்டர்ஸை வச்சு நம்ம கம்போஸ் பண்ணி அனுப்பிடுறது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். GSMக்கு அப்புறமேட்டுக்கு நமக்கு வந்தது GPRS. இது வந்து ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெனரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ்ல உங்களால டேட்டாவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. அதாவது 110 கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட்ல உங்களால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. இது ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஸ்பீடாக்கி கொடுத்தது. அதுக்கு அடுத்ததான் வந்தது தான் எட்ஜ் சர்வீஸ் கொண்டு இருந்தாங்க. இது வந்து என்ஹான்ஸ்டு டேட்டா ஃபார் GSM எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எட்ஜ் சர்வீஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த எட்ஜ் சர்வீஸை 2.9G இல்லை 3G அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாளா அனலாகா நம்மளோட வாய்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் டிஜிட்டலாக ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ வாய்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் டேட்டாவோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமாச்சு. 2003ல 3G அவார்டு ஆச்சு. அண்ட் இந்த 3G வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளால 2 மெகாபிட்ஸ் வரைக்கும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. இங்கே தான் நம்மளோட ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை மல்டிமீடியா மெசேஜஸ் அனுப்புறதாக இருக்கட்டும், இல்லை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வீடியோவை ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த 3Gல இருந்து தான் ஃபாஸ்டாக ஆரம்பிச்சது. உலகமே வேகமாக இயங்க தொடங்குனது இங்கே தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பரிமாற்றமாக அடைஞ்சிட்டு வந்தது தான். அதுக்கப்புறமேட்டுக்கு 4G அப்படின்ற ஒரு நெட்வொர்க் வந்தது. 4G நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் நம்மளோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. அதாவது 100 Mbps ஸ்பீடுக்கு நமக்கு இன்டர்நெட் கிடைச்சது. ஸோ இப்போ இன்னும் வேகமாக நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. பெரிய இமெயில்ஸ்லாம் சென்ட் பண்ண முடிஞ்சது, ரிசீவ் பண்ண முடிஞ்சது. 3Gலேயே அந்த கேப்பபிலிட்டி வந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்தது தான் LTE. அதாவது 4Gல LTE அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு லாங் டர்ம் எவல்யூஷன் அப்படின்றத அந்த LTEயோட எக்ஸ்பான்ஷன். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு 4Gல VoLTE அப்படின்னு கொடுத்தாங்க, வாய்ஸ் ஓவர் லாங் டர்ம் எவல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு பரிமாற்றங்களுக்கு அப்புறமேட்டுக்கு தான், இந்த மாதிரியான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு கால் ரேட்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சது. ஸோ 3G 2Gயை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வாய்ஸ் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ரேட்டு, அதாவது நம்மளோட மொபைல் நெட்வொர்க் ஆப்பரேட்டர்ஸ்க்கு நம்மளோட காலை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை அவங்க ஏரில் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாவோட ரேட்டுமே ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அந்த LTEயோட வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எல்லா ரேட்டுமே குறைஞ்சது. இப்போ அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ கால்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு 2020லையா இருக்கட்டும், இல்லை இப்போவே சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க 5G அப்படின்ற நெட்வொர்க்கில் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன 5G அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இது வரைக்கும் கொரியாவில் பொறுத்தவரையிலும் 4 மில்லியன் யூசர்ஸ் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா வந்து அக்டோபர் 2019 எண்டு வரையிலும் 4 மில்லியன்
கொரியன் யூசர்ஸ் 5G மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சைனாவை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் 1 லட்சத்துக்கு மேல பேஸ் ஸ்டேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்க பாத்தீங்கன்னாக்க 5 மில்லியன் யூசர்ஸ் எண்ட் ஆஃப் 2020ல வருவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு லெவல்ல இருக்கிற மிகப்பெரிய மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ்ல 9 பேர் இந்த டிசம்பர் 2019ல இருந்து அவங்களோட 5G ஹேண்ட்செட்ஸை ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து 5Gயோட எவல்யூஷனை குறிக்குது. ஸோ இந்த 5G அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க 5G அப்படின்றது மில்லிமீட்டர் வேவ்ஸ்ல உங்களுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம இப்போ 4G 2G 3G இருக்கட்டும், இதுல நம்ம யூஸ் பண்ண அந்த டவர்ஸ் ஒரு டவர் ஒரு 500 மீட்டர்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 5G நெட்வொர்க்குக்கு அந்த 500 மீட்டர்ஸ்குள்ளாரியே நம்ம ஒரு 10 இல்லை ஒரு 15 டவர்ஸ் எரெக்ட் பண்ணோம். பட் சின்ன சின்ன டவர்ஸாக தான் எரெக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய டவர்ஸ்லாம் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ சர்வீஸ் பண்ணுறத விட நிறைய யூசர்ஸை அது சர்வீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நியூ இயரில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க இல்லை கால் பண்ணுறீங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக ஜாம் ஆகி நின்றோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு 4G நெட்வொர்க்காக இருக்கட்டும் 3G நெட்வொர்க்காக இருக்கட்டும் இவ்வளோதான் அவங்களால யூசருக்கு சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ அதையும் தாண்டி அதுக்கு மேலே நம்ம லோட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஜாம் ஆகிடும். ஸோ ஒன்னொன்னா கியூவில் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நமக்கு 5G நெட்வொர்க்கில் கம்ப்ளீட்டாக இருக்கவே போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மீட்டருக்குள்ளார ஒரு 1000 பேருக்கு ஒரு 4G சர்வீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதே 100 மீட்டரில் 10,000 பேருக்கு இந்த 5G நெட்வொர்க் சர்வீஸ் பண்ணும். அதுதான் இந்த 5Gயோட பெனிஃபிட். ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 கிக்லையும் அண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு 20 கிக் வரையிலும் ஸ்பீடு இருக்கக்கூடும். அதாவது சாதாரணமாகவே உங்களோட 5G மொபைல் ஃபோனில் சாதாரணமாகவே ஒரு டேட்டா பேக் போட்டிங் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 கிகாபைட் ஸ்பீடில் உங்களுக்கு டேட்டா ஆக்சஸ் ஆகும். ஸோ இது ரொம்பவே ஃபாஸ்ட்டுங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டு. ஸோ இனிமேல் எல்லாமே கண்டுபிடிக்கிற நேரத்தில் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, IoT அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை இதில் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களோட ஸ்மார்ட் ஹோமாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் லைக் உங்களோட டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இப்போது ஸ்டார்ட் ஃப்ரம் லைட்லேருந்து உங்களோட ஏசி கனெக்ஷன் வரையிலும் எல்லாத்தையுமே நீங்கள் இன்டர்நெட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான IoT டிவைசஸ் எல்லாத்தையுமே இந்த 5G நெட்வொர்க்கில் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ 2020 நம்ம ஒரு 5G ஏராவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மில்லிமீட்டர் வேவ்ஸில் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கூட நிறைய இடத்துல 4G 2G 3G இந்த மாதிரி எந்த நெட்வொர்க்குமே கிடைக்காத இடமும் இருக்கு. ஒரு சில சிட்டியில் கூட நமக்கு 3G நெட்வொர்க்ஸ் கவர் ஆகிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த 5G நெட்வொர்க் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 5G நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாமே மாறப்போகுது. அண்ட் உங்களோட ஹேண்ட்செட்டையும் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 4G மாடலில் தான் நம்மளோட மொபைல் ரிசீவர் இருக்குது. ஸோ 5G நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சிம் கார்டை மாற்ற வேண்டியிருக்கும், இல்லை உங்களோட ஹேண்ட்செட்டையும் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ எது எப்படி இருக்குது அப்படின்ட்டு 5G நெட்வொர்க் எவல்யூஷனுக்கு அப்புறமேட்டுக்கு பார்ப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த நாலேஜ் கொடுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.